இருந்தா அது வந்து லாஜிக் மிஸ்டேக்கா இல்ல வந்து ஏதாவது இதுக்கப்புறம் புக்கு படிச்சாதான் நம்மளுக்கு புரியுமா அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்றோமே அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. இதை தாண்டி பெரிய நெகட்டிவ்ஸ்னு இந்த படத்துல எனக்கு எதுவும் தெரியல. ஒரு டீசென்டான வாட்ச் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு, தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். இதை தாண்டி ஆஸ்கர் ஐசக் யாருங்க அவரு, என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா பிராங்கன்ஸ்டைன் ஒருத்தர் இருந்தா இவரை மாதிரி தான் வந்து இருப்பாரு அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஆக்டிங்கை வந்து இந்த பிராங்கன்ஸ்டைன் படத்துக்கு கொடுத்துருக்காரு. அந்த படத்தோட சோலே வந்து இவர் தான். அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மறந்தேன், அந்த கிரியேச்சருக்கு ஒர்க் பண்ண அந்த ஒரு மேக்கப் ஒர்க்கும் ஆர்ட் ஒர்க்கும் ரொம்ப நுணுக்கமா பண்ணியிருக்காங்க. பார்க்கறக்கே ரொம்ப ரியலிஸ்டிக்கா சயின்டிஃபிக்கா இப்படி ஒன்று இருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆர்ட் ஒர்க்கும் மேக்கப் ஒர்க்கும் அந்த கிரியேச்சருக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமா பிராங்கன்ஸ்டைனுக்கு எழுதின அந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங், அவர் ஏன் வந்து இப்படி இருக்காரு, அவருக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு எந்த அளவுக்கு பிராங்கன்ஸ்டைன்ங்கிற கேரக்டர் வந்து